360 சென்டரை இன்னும் வாங்கியிருந்தாங்க. அந்த சென்டர் எல்லாமே கேட்டால் வந்து நீங்கள் வந்து ஹவுஸ்ஃபுல் தான். நீங்கள் ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்கல. ஆனால் தியேட்டரில் போய் படம் பார்த்தவங்க கேட்டால் 30 பேர் 50 பேர் 60 பேர் அவ்வளோதான். அதோட முதல்ல ஃபஸ்ட்டு ஷோ தான். அடுத்தடுத்த ஷோவில் வந்து கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்கப்புறம் அவங்க வந்து தியேட்டரில் வர சில சர்வெண்ட்டுக்கெல்லாம் போய் உட்காந்த மாதிரி காமிச்சாங்க. ஏன்னா அதை ஷூட் பண்ணி போடுறாங்க, ட்ரோல் ஆகுது, படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளே இல்லாமல் படத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ரசிகர்கள் பல்காக டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான ஸ்கேம். இது அதை வந்து தயாரிப்பாளர் செஞ்சார், கலைப்புலி தானு பண்ணாருன்னு சொல்லவே இல்லை. விஜய் தரப்பில் அந்த ஸ்கேம் நடந்தது. விஜய் தரப்புல இருந்து இந்த ஸ்கேம் வந்து வந்து லியோ படத்தோட வந்து இது வந்து குட் பை அக்லி வந்து கலெக்ஷன் பண்ணிடுச்சுன்னா இவங்களுக்கு வந்து ஏன்னா வந்து கோட் படத்தோட தாண்டி போயிடுச்சு. லியோ படத்தையும் வந்து கேட்டால் ஏன்னா வந்து லேட்டஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ் வந்து கேட்டால் லியோ தான் கலெக்ஷனில் வந்து நம்பர் 1.